மாடு சாமி மாதிரி. இந்த மாடு சாமியோ? மாடு என்னைக்குமே சாமி தான். இந்த காளையை நாங்கள் எடுத்தது வந்து பொன்னமராதி பக்கம் நெற்குப்பை கிராமத்துலேருந்து எடுத்தோம். 2 புல்லில் வாங்கினோம். 2 புல்லில் 65,000 ரூபாய்க்கு எடுத்தான். எடுத்த வந்து வாடி வந்து இது மலைய கோவில், இது அண்ணாவாசல், லட்சம்பட்டி, குளத்தூர், இங்கிட்டு பல ஜல்லிக்கட்டு ஒரு 10 வாடி அவுத்துருக்கான். லாஸ்ட்டாக கொரோனா டயத்தில் அவுத்தது வந்து நம்ம குழாய்ப்பட்டி, ராஜ குழாய்ப்பட்டியில் லாஸ்ட்டாக அவுத்தோம். அதோட லாக்டவுன் போட்டாங்க. நாங்கள் வந்து இதை செல்லமாக வந்து ஓகேபி சின்ன முறைன்னு அழைப்போம். ஓகேபி சின்ன முறைன்னா எங்களுக்கு செல்லமான காலம். அது எங்கள் டீமில் வந்து ஒரு இதாக எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அது எங்கே போனாலும் ஒரு ப்ரைஸு எல்லா லெக்கலையும் எடுக்கேன். அரிசி வாங்கியிருக்கு, அண்டா வாங்கியிருக்கு, மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி சின்ன சின்ன, ஏன்னா அது சின்ன முறையாக இருக்கனால ப்ரைஸ் வந்து சின்னமாக தான் போடுவாங்க. ஆனால் மாடு அவுத்து போனதுக்கப்புறம் தான் வருத்தப்படுவாங்க, நல்லா ப்ரைஸாக போட்டிருக்கலாமே, மாடு நல்லா போச்சு அப்படின்னு. இருந்தாலும் நாங்கள் அதை ப்ரைஸு வந்து நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். எங்களுக்கு தேவை மாடு நல்லா விளையாடணும், ஜெயிக்கணும். ஆனால் போக்கில் தான் போகும். எங்கள் பசங்க எல்லாருமே இதை ரொம்ப லைக் பண்ணி சின்ன சின்ன கிராமத்தில் பாக்கு வச்சு இதை அழைப்பாங்க விரும்பி. ஏன்னா அந்த மர மாடு வந்து எல்லோரும் விரும்பி பாக்கு வைப்பாங்க. பாக்கு வைக்கிற இடத்துக்கு நாங்கள் மரியாதையாக கொண்டு போய் அவங்க பேருக்கு வந்த மாடு அதனால் எங்கள் சார் பேரை சொல்லி அவுப்போம். அவுத்து நீட்டாக ப்ரைஸு எடுக்கும். நாங்களும் பிடிச்சி திருப்தியாக இருக்கும். 22 இன்னும் பல வாடிகளை சந்திக்க காத்திருக்கு. இது வந்து ஓகேபி சின்ன முறைன்னு என்று செல்லம் அழைப்போம்.